முட்டாள்கள் தமிழ்நாட்டில் அதிகமாகி கொண்டே போகிறார்களா என்பது இந்த மாதிரி பேசும்போது எனக்கு ஒரு சந்தேகம் எழுந்து கொண்டே இருக்கிறது. அறிக்கை விட்டுட்டு வீட்டில் இருப்பார், அறிக்கையை விடாமல் கூட வீட்டில் உட்காந்து போவாரியா? ஓட்டு போட்டது யாருக்கு போட்டிருக்கோம்? நாங்கள் உங்கள்கிட்ட தானே ஓட்டு போட்டிருக்கோம், உன்னை தானே தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிருக்கோம். அப்போ கேள்வி உங்கள்ட்ட தானே கேட்போம். உங்கள்கிட்ட கேட்குற அளவுக்கான பிரச்சனையை உருவாக்கி வச்சிருக்கீங்களா, உருவாக்கி வச்சிருக்கலையா? தமிழ்நாட்டுக்குள்ள போராட்டம் பண்ற அளவுக்கு தான் இங்க இருக்கு. 1000 ரூபாய் வாங்குற அளவுக்கு தான் இங்க வருவாய் இருக்கு. உங்கள்கிட்ட ரேஷன் கடையில் கீழே நின்று தான் அது தமிழ்நாடு முப்போகம் விளைஞ்ச பூமியில இன்னைக்கு ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்ற நிலைமையில தான் கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. சாராயம் இந்த பக்கம் கிட்டத்தட்ட கட்டுக்கடங்காமல் போய் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கம் தான் இது வரைக்கும் மாவீரன் நெப்போலியன் கூடிய பேரை, எவ்வளவு பெரிய ஆளுமை கொண்ட பேரை சாராயத்துக்கு பேர் வச்சிருக்கான். நெப்போலியன் வச்சு முடிச்சான், பார்த்தான், அவன் குடிச்சிட்டு அக்கப்போர் ஜாஸ்தி பண்ணான். இப்போ மறுபடியும் என்ன பண்ணிட்டான், மாவீரன் ஃப்ரண்ட்ல இருக்க அந்த பேரை கொண்டு மறுபடியும் இன்னொரு சரக்கு பாட்டுக்கு இப்போ சமீப காலமாக மாவீரன் பேர் வச்சு விட்டுருக்கேன். நாங்கள் உங்ககிட்ட தான்ப்பா கேட்போம். களத்தில் அவர் வந்துட்டாரு. களத்தில் வந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய கேள்விகள் கரெக்டாக போயிட்டு இருக்கு.